புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர் நலசங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் கரைத்த வளைவன் அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளார். அதில் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்களுக்கு புதுவை அரசு பலமுறை அறிவித்த பல ஆண்டுகளாக கொடுக்க வேண்டிய நிலுவையில் உள்ள உதவித்தொகை, ஊக்கத்தொகை, பயணப்படி, பஞ்சப்படி, விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்கள் ஆகியவற்றை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம், லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கம், அண்ணா திடல், ரேடியர் திடல் மற்றும் பாகூரில் புதிதாக அமைந்துள்ள உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை முறையாக சீர் செய்து உடனடியாக விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களுக்கு ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தை மாநில மற்றும் தேசிய அளவில் போட்டிகள் நடத்துவதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. மேலும் புதுவை மாநிலத்தில் விளையாட்டுத்துறை தன்னிச்சையாக செயல்பட அரசு ஆவண செய்ய வேண்டும். விளையாட்டிற்கு ஒதுக்கும் நிதி முழுவதையும் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் வளர்ச்சிக்கு செலவிட வேண்டும் என்றும், புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் அதிகம் பயன்பெற வசதியாக விளையாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகத்தை இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் அமைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுவை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டு கவுன்சில் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து விளையாட்டுகளுக்கும் உரிய பயிற்சியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ராஜீவ்காந்தி உள்நாட்டு அரங்கம், லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றில் முறையாக செக்யூரிட்டி வசதிகளை ஏற்படுத்தி அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா வசதிகளை செய்து தர வேண்டும். பல்வேறு ஒழுக்கக்கேடான செயல்கள் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் இரவு வேளையில் தினந்தோறும் நடந்து வருகிறது என்றும், அவற்றை தடுக்க காவல்துறை அவுட் போஸ்ட் ஒன்றை அங்கு அமைத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள விளையாட்டுக்கான சட்ட விதிகளை ஸ்போர்ட்ஸ் கோட் முழுமையாக புதுவை மாநிலத்தில் மாநில ஒலிம்பிக் சங்கம் உட்பட அனைத்து விளையாட்டு சங்கங்களிலும் அமுல்படுத்த உயர்மட்ட குழு அமைத்து முறையாக கண்காணிக்க வேண்டும். மேலும் விளையாட்டு குறித்து முழுமையாக தெரிந்தவரை கொண்டு அவரது தலைமையில் விளையாட்டு வீரர்கள் நலவாரியம் அமைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மாநில விளையாட்டு கவுன்சிலை தொடர்ந்து நடத்த அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையில் NOC வாங்காமல் வெளிநாடுகளுக்கு சென்ற சர்வதேச போட்டிகளில் பயணிகள் விசா மூலம் பங்கு கொள்வதை அரசு அனுமதிக்கக்கூடாது. NOC பெறுவதற்கு உரிய வழிமுறைகளை புதுச்சேரி அரசு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். விளையாட்டு கவுன்சிலில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் தற்காலிக ஊழியர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய அரசு காலதாமதமின்றி தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு இலவச பஸ் பாஸ், இலவச இன்சூரன்ஸ் வசதி செய்து தர வேண்டும். வீரர்களுக்கு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பெறுவதற்கு திருச்சி ரயில் நிலையம் செல்ல வேண்டியுள்ளது. எனவே ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பெறுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் உட்பட புதிய மாநில விளையாட்டு வீரர் நலசங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு வலியுறுத்தி கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். மேலும் இந்த கோரிக்கையை விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் சார்பாக புதுவை மாநில விளையாட்டுத்துறை இயக்குநர் செந்தில்குமரனை சந்தித்து விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரைத்தே வளைவன் தலைமையில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் விளையாட்டு வீரர்கள் நலசங்க நிர்வாகிகள் பாலு, ராஜ், ஆறுமுகம், செந்தில்வேல், சதீஷ், அசோக், சந்துரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விளையாட்டுத்துறை இயக்குநர் செந்தில்குமரன் அவர்களிடம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம், லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கம், ஸ்கேட்டிங் பயிற்சி பெறும் அரங்கம் மற்றும் இதர இடங்களில் பயிற்சி பெறுபவர்களிடம் எந்தவிதமான கட்டணங்களையும் அரசு வசூலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் உப்பளம் விளையாட்டு அரங்கம் உட்பட பல விளையாட்டு அரங்கங்களில் பல்வேறு விளையாட்டுகளை வளர்க்கும் வகையில் தகுந்த ஏற்பாடுகள் செய்து நல்ல முறையில் இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் இலவச பயிற்சிகளை அளித்து வரும் பயிற்சியாளர்களை எந்த காரணங்களை கொண்டும் வெளியேற்ற முயற்சிக்கக்கூடாது என்று இயக்குநரிடம் வலியுறுத்தப்பட்டது. அவர் அனைத்து கோரிக்கைகளையும் புதுச்சேரி அரசிடம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக அப்பொழுது அவர்கள் மத்தியில் உறுதியளித்தார்.